அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளேன். சட்டமன்றத்தில் இது பேசினேன். 2021-22 நிதிநிலை அறிக்கையில் 5000 புதிய பேருந்து வாங்க சொன்னாங்க, வாங்கல. 2022-23 போக்குவரத்து மானிய கோரிக்கை சொன்னாங்க, 5000 பேருந்து வாங்கணும், அப்போ வாங்கல. 23-24 இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க, இப்போ தான் 1000 பேருந்து வாங்க சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு 400-500 பேருந்து வாங்கணும் தகவல் கிடைச்சிருக்குது. அதோட பழைய பேருந்து சீரமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்பொழுது இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே வலுதடைந்த பேருந்து தான் இருக்குது, அங்கங்கே நிற்கிது. இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பயணி ஒரு பெண் பயணி இருக்கையில் அமர்ந்துட்டு போகிறாங்க. அது கீழே இருக்கிற ஃபுட்பால் கலந்துட்டு கீழே இறங்கிட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பஸ்ஸோட. நல்ல வேலைக்கு அந்த பஸ் நிறுத்தின காலத்தில் தான் உயிர் பிழைச்சாங்க. இன்னொன்று, இந்த 2 நாளைக்கு முந்தி ஒரு கண்ட்ராக்டர் பின் இருக்கையில் அமர்ந்துட்டு இருக்காங்க, பின் இருக்கையை கலந்துட்டு போய் விழுந்துட்டு. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அரசு பேருந்து இன்றைக்கு இயங்கிட்டு இருக்கிறது. இது வருத்தப்படுகிறது. விடியா திமுக அரசு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லி வர்றாங்க. புதிய பேருந்து வாங்குறவாங்கன்னு இது வரைக்கும் வாங்கவே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலம் 2011 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 14,500 பேருந்து புதிய நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கின காலத்தில் இப்போ இந்த பேருந்து இயங்கிட்டு இருக்கு. இவர்கள் எந்த புதிய பேருந்து வாங்கலை. இன்றைக்கு கூட செய்தித்தாளில் வந்திருக்குது, நான் பத்திரிகையில் படித்தேன். இன்னும் ஒரு ஆக இந்த பழைய பேருந்துகளை வச்சு இயக்கவே முடியாது. ஏன்னா அந்த பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்து, அதுக்கு சரியான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி ரிப்பேர் செய்யலை. ஆக இன்றைக்கு பயணிகள் அச்சத்தோடு தான் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஓட்டுநரும் பல முறை புகார் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் ஒரு ஓட்டுநரை நேராக மாவட்ட ஆட்சியருக்கு போய் நிறுத்தி அங்கே இருக்கிற அந்த பேருந்துகளுக்கு குறைபாடுலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில பேருந்துகள்லாம் மழை காலத்தில் ஒழுகுது. இதையெல்லாம் இந்த அரசு கவனிக்கப்படவில்லை. இது இந்த அரசாங்கத்தில் ஒரு கையிலாகாத அரசாங்கம் தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு கூட செய்தித்தாளில் சென்னையில் மின்சார பேருந்து வாங்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஜெர்மன் ஒப்பந்தம் பண்ணுது. நீ ஒன்றும் வாங்கலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அம்மா இருக்கிற காலத்தில் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் இருக்கிறோம், ஜெர்மன் நாட்டோடு ஒப்பந்தம் செய்த அடிப்படையில் தான் இந்த மின்சார பேருந்தே கிடைக்குது. அதுவும் இன்னும் 3 வருஷம் ஆகி போச்சு. அதை கூட முழுசாக வாங்கி இயக்க முடியல.